ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்எம் டைம்ஸ். திஸ் இஸ் புவனேஸ்வரி, உங்கள் புவனேஸ்வரி. நான் போடுற வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் பேசுகிறதுல எந்த ஒரு தப்பு இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இன்றைக்கி நான் என்னோடய ஒப்பீனியன் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆக்சுவலி முந்தின வீடியோவில் போட்ட அதே ஒன் சன் வச்சிட்ருக்கிற அந்த வீடியோ கண்டினியூஷன் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். என்னென்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தயவு செய்து என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஹஸ்பண்டோடையே வாழற ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும் கல்யாணங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நீங்கள் போங்க. இல்லைன்னா போகவே போகாதீங்க. உயிர் போனாலும் அந்த புருஷனோடையே இருந்து உயிர் போனாலும் பரவாயில்ல. புரியுதா நான் சொல்ல வருது? உயிர் போகிற அளவுக்கு வேண்டாம், அப்படியே பேசி திருத்தி கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க பொண்ணுங்க வேலைக்கு போகங்கிற ஆஸ்பெக்டை தூக்கி எறியுங்க. அதால தான் பிரச்சனையே வருது. புரியுதா? வேலைக்கு போயிட்டு பொண்ணுங்களால் வீட்டையும் பார்த்துக்க முடியாது. அதனால தான் வேலைக்கு போகிறது புருஷ லட்சணம்னு சொல்லியே வச்சுருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அதில் என்ன நம்மளால் வாழ முடியுமோ வாழலாம். இல்லைன்னா அந்த லெவலுக்கு இருந்தால் என்ன லெவலுக்கு நமக்கு வேணுமோ ஃபஸ்ட்டு நம்ம புருஷனை தேர்ந்தெடுக்கிறது, நமக்கு எந்த லெவலில் புருஷனோட சம்பளம் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம யோஜனை பண்ணிக்கணும். பொண்ணுங்களால் நம்ம யோஜனை பண்ணிக்கணும். புரியுதா? அடுத்தது அதில் எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? 20,000 25,000 வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியுமா? அதில் நம்ம 2 பேர் தான் கொடுத்து நடத்த முடியுமா? அதுக்கு ஏற்ற வாழ்க்கையே நம்ம அமைச்சிக்கணும். இந்த பொண்ணுங்க வேலைக்கு போய் தான் வீட்டை காப்பாற்றணுங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. பசங்க கொண்டு வர சம்பளத்தில் வீட்டில் பொண்ணுங்க இருந்து அழகாக குடும்பத்தை ரன் பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா வாழும். புரியுதா? இது என்னுடைய தாழ்ந்த ரெக்வஸ்ட்டு. 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா அங்கே அந்த வீடு அது சுபமாக இருக்காது. எனக்கு தெரிஞ்ச பதிவை நான் போடுறேன். ஏன்னா நிறையா காசு வேணும், நிறையா சொந்த வீடு வாங்கணும். மெயினாக ஃபஸ்ட்டு 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிங்க. மேக்ஸிமம் பொண்ணுங்களாக இருந்தால் 25 வயசு, பசங்களாக இருந்தால் 30 வயசு. அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா 50 வயசுக்குள்ளே செட்டில் டவுனாவது ஆவாங்க. ஆக்சுவலி செட்டில் டவுன் மீன்ஸ் ஒரு பையனோ பொண்ணோ பிறந்ததுன்னா அதை கல்யாணம் பண்ணி படிக்க வச்சு அவங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பேரன் பேத்திங்க எடுக்கிற அளவுக்கு ஆவாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே 35-40 வயசுன்னா எங்கே குழந்தை பிறக்கும்? திரும்பி நம்ம IVF, IOF, 5000 IRFன்னு தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். குழந்தைங்கிற ஆஸ்பெக்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. புரியுதா? ஸோ கல்யாணம் பண்ணினோன்னா 2 பேருமே அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மினிமம் ஒரு 2 வருஷம் புருஷன் பொண்டாட்டிங்க தனியாக வாழுங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும், புரிதல் வரும். புரிதல் வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பாவோடு சேர்ந்து வாழ்ந்து அவங்க பையனோட அம்மா அப்பாவோடு சேர்ந்து வாழுங்க. எப்படியோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கல்யாணம் பண்ணினோன்னே உடனே இமீடியட்டாக மாமனார் மாமியாரோடு இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட் கொண்டு வராதிங்க தயவுசெய்து. அதில் எந்த புரிதலும் வரவே வராது. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் நடந்த விஷயத்தால் இவ்வளோ பதிவி நான் திருப்பி போடுறேன். சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பார்த்து ஒரு அனுபவப்பட்ட பாடத்தை, ஒரு பொண்ணு பட்ட கஷ்டத்தை நான் பதிவாக போடுறேன். நடந்த உண்மை சம்பவத்தை நான் பதிவாக போடுறேன். அதுக்கு மேலே என்னென்னா, இந்த 2 வருஷம் முடிஞ்சிருது. அதுக்கு மேலே அம்மா அப்பாவை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் அம்மா பையனோட அம்மா அப்பாவாக இருந்தாலும், பொண்ணோட அம்மா அப்பா ஒரே பொண்ணாக இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துக்கோங்க. இந்த சைடில் ஒரு பையனோ 2 பையனோ அம்மா அப்பாவை கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களையும் எங்கேயும் ஃபோமெல்லாம் விடாதீங்க. அவங்கள ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கொண்டு வாங்க. இவங்க நம்ம வீட்டு பொண்ணுங்க, அதாவது மருமகளை மருமகள்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்காம இதெல்லாமே யார் எடுத்து சொல்லணும்? கட்டின்னு வந்த புருஷன் எடுத்து சொல்லணும். அவளும் முக்கியம், நீயும் முக்கியம். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி உட்காந்து பேசணும். யார் பேசணும்? நம்மளை கட்டிட்டு வந்த புருஷன் பேசணும். புரியுதா? இதெல்லாமே அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா, நான் இதை விட்டு போகிறேன். சேலரி மெயினாக பொண்டாட்டி வேலைக்கு போகிற
ஆஸ்பெக்டே கொண்டு வராதீங்க. எந்த பொண்டாட்டி வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து அந்த குடும்பத்தை ரெனோட் பண்ணாலே குடும்பம் கரெக்டாக ஓடும். இல்லாமல் இருந்தால் இவங்களும் வேலைக்கு போவாங்களா, அவங்களுக்குள்ள புரிதல் இருக்காது. அவன் புருஷன் வேலைக்கு போயிட்டு வருவான், இவங்களும் வேலைக்கு போயிட்டு வராங்க, 2 பேரும் வீட்டுக்குள்ளே சண்டை வரும். உடனே விவாகரத்துன்னு சொல்லி கோர்ட்டை போய் நாடுவோம். புரியுதா? கருத்து வேறுபாடுன்னு சொல்லி பிரிஞ்சு வந்து உக்காந்துருவோம். இதெல்லாம் எதுக்கு? இதே வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. சரி, அவர் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு, நம்ம புரிஞ்சுக்கலாம், அவர் என்ன கத்தினாலும் நம்ம அதை பேர் பண்ணிக்கலாம். ஒருத்தர் பேர் பண்ணிப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனி கொடுத்தனம் போகணுங்க. கல்யாணம் ஆனன்னு ஒரு 2-3 வருஷம் தனி கொடுத்தனம் போனால் 2 பேருக்குள்ளேயும் புரிதல் வந்து புரிஞ்சுக்கிட்டு, அதனால் சொல்லி இவங்க பொண்டாட்டி வேலைக்கு போனாலும் புரிதல் வராது, தனி கொடுத்தனம் போயிட்டாங்கன்னு சொல்லி தான். மேனேஜ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வர சம்பளத்தில் 25,000 30,000 எவ்வளோ வருதோ அதில் மேனேஜ் பண்ணுற கேப்பபிலிட்டி ஆம்பளைங்களுக்கு இருந்தால் மட்டும் கல்யாணம், அவங்களையும் உங்களால் மேனேஜ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் கல்யாணங்கிற ஆஸ்பெக்டுக்கு போங்க. இல்லைன்னா போகவே போகாதீங்க. அதில் நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு வாழ முடியுமா? அடுத்தது குழந்தைங்கிற இங்கே வந்தாங்கன்னா அவங்கள வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுமா? நல்ல எஜுகேஷன் இல்லைன்னா கூட மீடியம் எஜுகேஷன், ஒரு 10th +2 படித்து ஒரு டிகிரி படித்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க வைக்க வேண்டாம், டாக்டரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாராலையும் டாக்டரேட்டும் இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியாது. மினிமம் ஒரு டிகிரி ஏதோ ஒன்று, பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒன்று, அந்த அளவுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற தகுதி இருக்க முடியுமா? எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரு கல்யாணங்கிற ஆஸ்பெக்ட்குள்ளே இறங்குங்க தயவுசெய்து. அதுக்கு முன்னாடி இறங்கிட்டு அப்புறம் நீங்களும் உங்கள் லைஃபையும் பாழ் பண்ணிக்கிட்டு உடனே சூசைடு பண்ணிக்கிட்டு இதால் அந்த குழந்தைய நடுத்தருவில் விட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சூசைடுங்கிற தாட்டுக்கு போகாதீங்க தயவுசெய்து. எவ்வளோ பேர் பணக்காரங்களாக இருக்கிறவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஏழைங்களாக இருக்கிறவங்களும் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று, கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் யாருமே புருஷனை விட்டு பொண்டாட்டி போகாதீங்க. என்ன வெளிக்குன்னு தெரியுமா? அவங்க மனசு ஒரு நம்பி தானே அக்னி சாட்சியாக கையை பிடிக்கிறாங்க. அக்னி இல்லைன்னாலும் எவ்வளோ ஒரு மதத்தில் வேறு மதத்தில் ஏதோ ஒரு மோதிரம் மாற்றிக்கிட்டோ இல்லை சர்ச் மசூதியில் போயோ யாருமே அந்த மாதிரி அந்த விவாகரத்துங்கிற ஆஸ்பெக்டுக்கு போகிறதா இருந்தால் கல்யாணமே பண்ணிக்காதீங்க. எதுக்கு அந்த வெளியே அந்த புருஷனுக்கு கொடுக்குறீங்க, பொண்டாட்டி கொடுக்குறீங்க? ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். எப்போதுமே ஃபஸ்ட்டு நடக்கிறது தான் கல்யாணம். அதுக்கப்புறம் வர்றதில் எதுவுமே வந்து கல்யாணம் ஆகாது. இப்போ பாருங்கள், விஜய் என்ன பிரிவுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இப்போ ஏன் பிரிவு, அது உண்மையாக பொய்யா கூட தெரியாது, அதை பற்றி அவ்வளோ பரப்புகிறாங்க. இப்போ அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி அவ்வளோ பரப்புகிறாங்க. அது ரைட்டா தப்பான்னு கூட நமக்கு தெரியாது. அது அவங்க வீட்டு பிரச்சனை. அவங்க உட்காந்து பேசினாலே எல்லா இதுக்கும் சொல்யூஷன் வரும், எல்லா பிரச்சனைகளுக்கும். பேசுகிறதுக்கே உங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா அண்ணா வந்து அங்கே போகிறாரு, அண்ணி வந்து அவங்களோட மிஸ்ஸஸ் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது. இவங்க 2 பேரும் உட்காந்து இதுதான் நான் சொன்னேன். இப்போ புரியுதா? 2 பேரும் வேலைன்னு போனீங்கன்னா வீட்டில் உட்காந்து எப்படி உங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் வராது. ஸோ என்ன இருக்கோ, ஒரு 10,000 25,000 சம்பளம் 30,000 வந்தால் கூட அதுக்குள்ளே என்ன வாழ முடியுமோ வாழுங்க. வாழ முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கல்யாணங்கிற ஒரு கரத்தை பிடிங்க. இல்லைன்னா பிடிக்காதீங்க மக்களே. இது என்னுடைய தாழ்மையான பதிவு. அப்புறம் அதுக்கு மேலே ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். யாருக்காக இருந்தாலும், பையனுக்காக இருந்தாலும் பொண்ணுக்காக இருந்தாலும் எல்லாம் இருக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்கிற ஆஸ்பெக்டுக்கு போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தது குழந்தைங்கிற ஆஸ்பெக்ட் போங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாமல் அடுத்தது ஒரு 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 குழந்தையை உருவாக்கி அவங்களுக்கு நேராக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க எப்படி உங்களை மதிப்பாங்க? மதிக்க மாட்டாங்க. அந்த மதிப்பு உங்களுக்கு எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ஒரு புருஷனாக இருந்தால் பொண்டாட்டியை மதிக்கணும், பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனை மதிக்கணும். 2 பேர் இருந்தீங்கன்னா மாமனார் மாமியார் இருந்து அந்த குடும்பம் அவங்கள மதிக்கணும். மதித்தாதான் அங்கே இப்போ உருவாகிற அந்த குழந்தை கூட அப்பா நம்ம அம்மா அப்பாவை மதிக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த பாட்டி தாத்தா நம்ம அம்மா அப்பாவை மதிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையும் மதிக்கும். மதிப்புங்கிறது ஒரு புருஷன் கொடுக்கணும் ஒரு பொண்டாட்டிக்கு, அது மெயின். அது கொடுக்க முடியலன்னா அந்த புருஷனானவன் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். திருப்பி ஒரே வேர்டை சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணு பட்ட கஷ்டத்தை நான் பார்த்ததால இவ்வளோ தடவை நான் சொல்கிறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க.
இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பணிவுங்கிறத விட வேண்டுகோள். ஓகே, நான் போட்ட வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் மக்களே.